ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை வெகு தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8 முதல் 21 வசனங்கள். தியான வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:6. மற்றவர்கள் தூங்குகிறது போல தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் பிரியமே எழுந்து வா என்று சொல்லுகிற ஆண்டவர், நீ மதலை தாண்டி நீயாக எழுந்து வந்துவிடு என்று சொன்னார். ஆண்டவர் மதலை தாண்டி அல்லது கதவை உடைத்து கொண்டு உள்ளே புகுவதற்கு அவர் ஒரு திருடனோ கொள்ளைக்காரனோ அல்ல. அவர் காத்திருக்கிறார். என் பிரியமே எழுந்து வா என்று சொல்லி உன்னை அழைத்து கொண்டிருக்கிறார். என் பிரியமே எழுந்து வா என்று உன்னை நோக்கி வரும் உன்னுடைய ஆத்துமனேசரின் இந்த கனிவான சத்தம், நீ சற்றும் தாமதியாமல் துரிதமாக செயல்படு என்பதாக உன்னை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு சத்தம் என்பதை நீ மறந்து போகாதே. இன்று இந்த உலகம் முழுவதும் ஒரு ஆழ்ந்த ஆவிக்குரிய பிரகாரமான நித்திரை மயக்கத்திற்குள்ளாக இருக்கிறது. தங்களை சுற்றிலும் சம்பவித்து கொண்டிருப்பவைகளை பற்றிய ஒரு விழிப்புணர்வு உலக மக்களுக்கு இல்லை. தேவ ஜனங்களாகிய நாமோ மற்றவர்கள் தூங்குகிறது போல தூங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் 1 தெசலோனிக்கேயர் 5:6, மற்றவர்கள் தூங்குகிறது போல தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவோம் என்பதாக கூறுகிறார். மற்றவர்கள் தூங்குகிறது, அவர்கள் தூங்கிட்டு போகட்டும். ஆனால் உனக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். நீ தூங்கிக் கொண்டிருக்காதே. உனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை அன்போடு அழைத்து கொண்டிருக்கிற கருணையின் தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், என் பிரியமே எழுந்து வா, நீ தூங்காதே, எழுந்துரு என்பதாக குறிப்பிடுகிறார். யோனா ஆண்டவருடைய ஊழியக்காரன், ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன், ஆண்டவருடைய நற்செய்தியோடு கூட செல்லுகிறவன். ஆனால் அந்த பரிதாபமான ஒரு நிலையை நாம் அங்கே பார்க்கிறோம். யோனாவின் புஸ்தகத்திலே அவன் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்லாமல் எதிர் திசையிலே செல்லுகிறான். கப்பலில் ஏறியவன் போய் தூங்க ஆரம்பித்து விடுகிறான். ஆனால் அங்கே அந்த கப்பலில் இருக்கிற ஏனைய மக்களுக்கு நடக்கிற காரியம் என்ன, சுற்றி முற்றுமாக நடக்கிற காரியங்கள் என்ன, அவன் அதை குறித்து கவலையற்றவனாக இருக்கிறான். அவனுடைய ஒரே நோக்கம், நான் நினிவேக்கு செல்லக்கூடாது. நான் நினிவேக்கு செல்வேன் என்றால் சுவிசேஷத்தை சொல்லுவேன், நற்செய்தியை சொல்லுவேன், அந்த மக்கள் மனம் திரும்புவார்கள், ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பார். ஆகையினாலே அவர்கள் அழிவை சந்திக்க மாட்டார்கள். அவர்கள் அழிவை சந்திக்க வேண்டும். அதுதான் என்னுடைய நோக்கம், அதுதான் என்னுடைய திட்டம். ஆகையினாலே நான் செல்ல மாட்டேன் என்பதாக அவன் என்ன செய்கின்றான், தர்சிசுக்கு நேராக செல்லுகின்றான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் செயல்படுகிறார். பெரிய புயல், பெரிய காற்று, பெரிய அலை மோதி கொண்டிருக்கின்றன. மக்கள் வாழ்வா சாவா என்ற ஒரு நிலைக்குள்ளாக வந்து நிற்கிறார்கள். ஆனால் இந்த யோனாவுக்கோ ஒரு எள்ளளவும் எந்த கவலையும் இல்லாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறான். உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது. அழிவினின்று மக்களை மீட்க வேண்டிய செய்தியை சொல்ல வேண்டியவன் இங்கே ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிறான். இன்று நீங்களும் நானும் அப்படி இருக்கிறோமோ? சுற்றுமுற்றும் உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை அநியாயமான காரியங்கள், எத்தனை கொலைகள், கொள்ளைகள், பாலியல் வன்முறை சம்பவங்கள். ஆனால் தேவனுடைய அழைப்பை பெற்றிருக்கிற நீ, தேவனுடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிற நீ, அந்த ஆத்துமாவின் அருமையை உணராமல் நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாயோ, நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாயோ? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் கண்கள் வெளிப்படையட்டும். எழுந்து வா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்து வா. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது என்பதாக ரோமருக்கு எழுதுகின்ற பொழுது பவுலடிகளார் குறிப்பிடுகிறார். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு நம்மை பார்த்து எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த லூக்கா 21ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே, ஆகையால்
இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என நமது ஆண்டவராகிய இயேசு கூறுகிறதை பார்க்கிறோம். ஆம், ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று எபேசியருக்கு பவுலடிகளார் எழுதுகின்ற பொழுது குறிப்பிடுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, அன்பு தம்பி, தங்கச்சி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் தூங்குவதற்கல்ல, விழிப்பாயிருந்து ஜெபிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். விழிப்பாயிருக்க அழைக்கப்பட்டவர்கள். அந்த அழைப்பை உதாசீனப்படுத்தி என்று நீங்களும் நானும் தூங்கிக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோமா? நீங்கள் அழைக்கப்பட்டவனுடைய நோக்கம் என்ன? ஜெபிப்பதற்காக. ஆண்டவர் தம்முடைய சீடர்களை அழைத்தார். தன்னோடு இருக்கும்படியாக அழைத்தவர் அவர்களை அழைத்து கொண்டு செல்லுகிறார். 1 மணி நேரம் என்னோடு கூட விழித்திருந்து ஜெபியுங்கள், என் ஆத்மா வியாகுலப்படுகிறது என்பதாக கூறினார். ஆனால் அந்த ஜெபிப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தும், ஜெபிப்பதற்கு ஒரு வாய்ப்பை பெற்ற பிள்ளைகளாக இருந்தும் ஜெபிக்க மறந்து நித்திரையாயிருந்தார்கள் சீடர்கள். என்ன வேதனையான சம்பவம்! அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, நீ ஜெபிக்க வேண்டியவன். உனக்காக ஆண்டவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தாரே, அவர் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? எனக்காக நீ ஜெபிக்க மாட்டாயா? அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களின் மீட்புக்காக ஜெபிக்க மாட்டாயா? ஒருவேளை வலது கைக்கும் இடது கைக்கும் பேதம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களின் மீட்புக்காக உன்னுடைய ஜெபம் என்ன? உன்னுடைய பங்களிப்பு என்ன? கண்களை மூடிக்கொண்டிராதே, கண்களை திறந்து பார். அறுவடைக்கு நிலங்கள் ஆயத்தமாக இருக்கிறது. ஜெபிக்கிறோமா? ஆண்டவரே, ஊழியர்களை அனுப்பும் என்று ஜெபிக்கிறோமா? நீங்கள் சும்மா இருந்தால் குற்றம் நம்மீது சுமரும் என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதே. எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே, வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்துவிடு என்று ஏசாயா 52ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், எழுந்து வா, எழுந்து வா. ஜெபிக்கும்படியாய் எழுந்து வா. கண்களை ஏறிட்டு பார்க்கும்படியாய் எழுந்து வா. நீ பாத்திரவானாய் நிற்பதற்காக நீ எழுந்து வா. மற்றவர்கள் தூங்குகிறது போல தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்த ஒரு புத்தி உள்ளவர்களாக இருக்கும்படியாக எழுந்து வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, வல்லமையோடு இருக்கிற வேண்டிய நீ விழுந்ததினாலே வல்லமையை இழந்து வழி தெரியாதவனாக, நீ திக்கு தெரியாதவனாக, திசைகட்டவனாக நீ நின்று கொண்டிருக்கிறாயோ, எழுந்திரு, எழுந்திரு. சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். நீ பலசாலியாக இருக்க வேண்டியவன். நீ உன் பலவீனனாய் நீ உன்னை மாற்றிக்கொண்டிருக்கிறாய். எழுந்திரு. நீ வழி விலகி போனாய், விழிப்பிதுங்கினவனாய் காணப்படுகிறாய். ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாதவனாக அவருடைய பிரசன்னத்துக்கு விலகி நீ ஓடிப்போனாய். ஆகையினாலே விழுந்து போனாய். ஆனால் விழுந்த இடத்திலே கிடக்காதே. விழுவதும் விழுவதற்கும் அழுவதற்குமாக அல்ல. விழுந்த நீ அந்த இடத்திலிருந்து எழுந்து வழியாகி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக உன்னையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எழும்பு, எழும்பு. உன் வல்லமையை தரித்துக்கொள்ள வேண்டும் என்றால் நீ எழுந்திரு. வல்லமையின் தேவன் உன்னை பலப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றை செய்ய எனக்கு பலனுண்டு. அவராலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்லுவேன், ஒரு மதிலையும் தாண்டுவேன். ஆம், நீ மதிலை தாண்ட வேண்டியவன், சேனைக்குள்ளாக பாய்ந்து செல்ல வேண்டியவன் நீ. அவர் உன்னை பலப்படுத்தும்படியாய் திடப்படுத்தும்படியாய் எழுந்திரு. நீ சீயோன், நீ தேவன் வாசம் பண்ண வேண்டிய ஒரு ஆலயமாக இருக்கிறாய். நீ சீயோனாக எருசலேமாக இருக்கிறாய், தேவனுடைய ஆலயமாக இருக்கிறாய். நீ வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும். எழுந்திரு. நீ பரிசுத்த நகரம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம். எருசலேம், நீ சமாதானத்தை கொடுக்க வேண்டியவன். நீ சமாதான பிரபுவை வெளிப்படுத்த வேண்டியவன். எழுந்திரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு உன்னுடைய அலங்கார வஸ்திரங்களை நீ இழந்தவனாயிருக்கிறாயோ. ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வையை இழந்து உன்னுடைய அலங்காரத்தை நீ அசுத்தப்படுத்தினவனாக காணப்படுகிறாயோ. எழுந்திரு. ஆண்டவர் சொல்லுகிறார், எழுந்திரு. உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளும்படியாய் எழுந்திரு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே,
நீ சிறைப்பட்டு போனவன் அல்ல, நீ வீற்றிருக்க வேண்டியவன். நீ சிறைப்பட்டு போய் கரங்களிலே விலங்கு பூட்டப்பட்டவளாக வாழ்வதற்கல்ல. உன் கட்டுகள் அவிழ்க்கப்படும்படியாய் எழுந்து வா என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்று நீங்களும் நானும் எங்கே விழுந்து கிடக்கிறோம்? விழுவது அழுவதற்காக அல்ல, விழுந்த இடத்திலிருந்து எழுந்து அவருடைய திவ்ய முகத்தை நோக்கி பார்த்து உன்னுடைய விழுதலிலிருந்து நீ விடை பெற்றுவதற்காக, உன்னுடைய விழுதலிலிருந்து நீ விடுவிக்கப்படுவதற்காக ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். எழுந்து வா, உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்தி கொள்ளும்படியாய் வா என்பதாக அழைக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்று நம்முடைய பதில் என்னவாக இருக்கிறது? இதோ வருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நீங்களும் நானும் அவரை நோக்கினவர்களாக எழுந்து செல்கிறோமா? ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, யோனாவைப் போல அழிந்து கொண்டிருக்கும் உலகத்தை குறித்தோ மக்களை குறித்தோ கரிசனையற்றவனாக நான் உறங்கிக் கொண்டிருக்கிறேன். தயவாய் என்னை கொட்டி எழுப்புவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் எழுந்து தீவிரித்து நற்செய்தி அறிவிக்கிறவனாய் காணப்படவும், ஆண்டவரே, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களின் பேரே கரிசனை உடையவனாக என்னுடைய ஜெப வாழ்க்கையிலே உறங்கிக் கொண்டு தூங்கிக் கொண்டு இருக்கிற என்னுடைய அந்த இக்கட்டான கீழான வாழ்க்கையிலிருந்து என்னை விடுவித்து தட்டி எழுப்பி, ஆண்டவரே, அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஆத்தும மீட்புக்காக நான் ஜெபிக்கும் ஆவியை நீர் எனக்கு தாரும். ஏதோ எழுந்து வருகிறேன். என் வல்லமையினால் என்னை இடைகட்டும், அலங்கார வஸ்திரங்களினால் என்னை உடுத்திக்கொள்ளும். அந்த பாக்கியத்தை நான் இழந்து விடாதபடி கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.